வாணியம்பாடியில் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பைபாஸ் சாலையில் வசித்து வருபவர் சிவசுப்பிரமணியம். இவருக்கு மனைவி மற்றும் ஒரு மகன் ஒரு மகள் உள்ள நிலையில் இவர் கடந்த 15 ஆண்டுகளாக அரசு மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளாக வாணியம்பாடி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவராகவும் சிறப்பாக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று இவரை நாற்றம்பள்ளி மருத்துவமனைக்கு பணியிடை மாற்றம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பாக வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்கள் பணி நியமனம் செய்ததில் முறைகேடு செய்துள்ளதாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தொடர்ந்து இவருக்கு அரசின் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வந்ததா, இல்ல அதிகாரிகளின் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வந்ததா என்ன பல்வேறு கோணங்களில் சந்தேகம் எழுந்து வருகிறது. மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் இவருக்கு பல்வேறு தரப்பில், அதாவது சமூக ஆர்வலர்கள் தரப்பிலும் அந்த புதியதாக கட்டப்பட்ட அரசு மருத்துவமனைக்கு ஒரு தரப்பினர் இடம் கொடுத்ததாக அவருடைய பெயரை வைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் சிலர் அவரை அழுத்தம் கொடுத்து வந்ததாகவும் கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. அதாவது சமூக ஆர்வலர்களின் அழுத்தமா அல்லது பணிச்சுமை காரணமா என்பது பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அடுத்த வாரம் இந்த தூய்மை பணியாளர் நியமனம் செய்தது தொடர்பாக மீண்டும் விசாரணை நடைபெறுவதாக கூறப்படும் நிலையில் இவரை அவசரமாக வாணியம்பாடி அரசு மருத்துவமனையிலிருந்து நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு பணியிடை மாற்றம் செய்தது பகுதி மக்களிடையே சந்தேகத்தை எழுப்பி வருகிறது. குறிப்பாக இவர் பணி நியமனத்தில் இவருக்கு எந்த சம்மதமும் இல்லை, இதில் யாரோ தொடர்பு இருப்பதாகவும் அவருடைய வட்டாரங்கள் தெரிவிக்கும் நிலையில் தற்போது அரசு மருத்துவர் அவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் பல்வேறு கோணங்களில் அப்பகுதி மக்களிடையே சந்தேகம் எழுந்து வரும் நிலையில் இந்த வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் ஏற்கனவே 2 மருத்துவர்கள் லட்சுமணன் என்பவர் பணிபுரிய முடியாத சூழலில் மனநிலை பாதிக்கப்பட்டதாக அவர் வேறொரு பகுதிக்கு பணி மாறுதல் சென்றதாகவும், மீண்டும் அதே போல் அம்பிகா என்ற தலைமை மருத்துவராக பணிபுரிந்தவர் எனக்கு தலைமை மருத்துவர் பணியே வேண்டாம் என்று அவர் ஏற்கனவே செய்தியாளர்களுக்கு பேட்டியை கொடுத்துள்ளார். இது போன்ற நிலையில் அடுத்த கட்டமாக இவர் 5 ஆண்டுகளாக தலைமை மருத்துவராக பணிபுரிந்து வந்த நிலையில் அரசின் அந்த நிர்வாக திறனற்ற சுகாதாரத்துறையின் நிர்வாக திறமையின்மையால் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறதா, இல்லது ஆளுங்கட்சியினரின் அழுத்தம் காரணமாக இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறதா என்பதை பல்வேறு கோணங்களில் அவரை சார்ந்தவரும் சமூக ஆர்வலர்கள் தரப்பில் சந்தேகத்தை எழுப்பி வரும் நிலையில் இதை குறிப்பாக இந்த வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் என்னதான் நடக்கிறது என்பதை இந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள், சுகாதாரத்துறை அமைச்சர் குறிப்பாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த கோரிக்கையாக உள்ளது. ஐயப்பன்.